இந்த நாட்டுல கல்யாணம் பண்ணிக்கினா 32 லட்சம், குழந்தை பெற்றுக்கிட்டா 8 லட்சமா? அப்படி அதிர்ஷ்டம் வாய்ந்த நாடு எங்க இருக்கு? அது நம்ம தென்கொரியால தான் நடந்துட்டு இருக்கு. அங்கேயே இப்படி நடக்குது? அதுக்கு ரீசனும் இருக்கு. 2021 கருவுறுதல் விகிதம் பாத்தீங்கன்னா 0.81 இருந்துச்சு. இப்ப தற்போதைய நிலவரம் பாத்தீங்கன்னா 0.72 குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட தலைநகரமான சியோலில் பாத்தீங்கன்னா 0.68 குறைஞ்சிருக்கு. இப்படியே போனா தென்கொரியாவில் மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நார்மல் நிலையில இருக்குன்னா கருவுறுதல் விகிதம் பாத்தீங்கன்னா 2.1 இருக்கணும். ஆனா அது இல்லாதனால இதனால தென்கொரிய அரசு ரொம்பவே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல நியூவா கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட டாலர் படி $38,000 கொடுக்கறதாவும், நம்ம இந்தியன் ரூபி படி 32 லட்சம் கொடுக்கறதாவும், குழந்தை பெற்றுக்கிட்டா $10,000 கொடுக்கறதாவும், நம்ம இந்தியன் ரூபி படி 8 லட்சம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா ஜோடி சேர்க்கறதுக்காக டேட்டிங் ஆப் அவங்க தொடங்கி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால தென்கொரிய அரசு இதுக்காக பெரும் பட்ஜெட்டே ஒதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்டா இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க.